அன்பு நண்பர்களே, வணக்கம். நீங்க போற வழியில உங்களுக்கு யாராவது வணக்கம் சொல்றாங்களா? அப்போ உங்களுக்கானது தான் இந்த பகுதி. ஒரு வாசிப்பினுடைய ஒரு முல்லா கதை ஒன்று படித்தேன். அந்த கதையில முல்லாவை ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்க. முல்லா வரன்னு ஒத்துக்கிறார். ஆனால் ஒரு பெரிய கல்யாணம், சரி அப்படியே போக முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு கோட்டு சூட்டு இதெல்லாமே வாடகைக்கு எடுக்கிறார். வாடகைக்கு எடுத்து போட்டுக்கிட்டு போய் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அதீதமான ஒரு பெரிய வரவேற்பு. ஆஹா முல்லா வந்துட்டீங்களா, ஆஹா நீங்களே வந்துட்டீங்களா, முல்லா வந்துட்டாரு, இனிமேல் எல்லாத்தையும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது மாதிரியான மரியாதை அவருக்கு கிடைச்சதே கிடையாது. சரின்னு போகிறாரு. அவருக்கு போன உடனே சொல்கிறாங்க, பஃபேல இருக்குது, பிரியாணி இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஐட்டத்தை காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, முல்லா அங்கே தான் வினோதமான ஒரு செயலை செய்கிறார். கோட்டை கழட்டி பிரியாணி அண்டாவில் இருந்து ஒரு கரண்டியை எடுத்து கோட்டு பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறாரு. எல்லாம் சொல்கிறாங்க, முல்லா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா டிஃபன் பாக்ஸ் பார்சல் கூட பண்ணி கொடுத்துட்றேன், ஆனால் இது மாதிரி கோட்டெலாம் போட்டு எடுத்துகிட்டு போகாதீங்கன்னாங்க. அப்போ தான் முல்லா ஒரு கருத்தை சொல்கிறார். நான் எத்தனையோ திருமணத்திற்கு போயிருக்கேன், எத்தனையோ நிகழ்ச்சிகளை அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் இது மாதிரியான வரவேற்பு எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக என் மீதான மரியாதையும் வரவேற்பையும் வணக்கங்களையும் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்ததில்ல. இன்னைக்கு நான் போட்டுட்டு வந்த கோட்டு தான் அதுக்கு காரணம்னு நினைச்சேன். அப்போ நியாயப்படி பார்த்தா இந்த உணவை நான் சாப்பிட்றத விட இந்த கோட்டு சாப்பிட்றது தான் சரி. அதனால தான் நான் அந்த கோட்டுக்கு இந்த பிரியாணியை ஊட்டிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னார். இதிலிருந்து கற்கக்கூடிய பாடம் ஒன்றுதான். நமக்கு கிடைக்கக்கூடிய வணக்கங்களும் மரியாதைகளும் நம்முடைய உடைக்கும் நாம் தாங்கி இருக்கக்கூடிய பதவிக்கும் தான் கிடைக்குத ஒழிய அது நமக்கு கிடைக்கிறது என்று தவறான புரிதல்களில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வணக்கம் சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்களுடைய பதவிக்கு கிடைக்கக்கூடியது. யாராவது உங்களுடைய பேரை அழைத்து நலமா இருக்கீங்களா வணக்கம் சொல்லி சொன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதனால நாம் நமக்கான ஒரு நற்பெயரை சம்பாதிப்போம், அதற்கான மரியாதையை பெறுவோம் என்பதை இந்த கதை மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். வாசிப்போம் நண்பர்களே, வணக்கம்.